வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சுமந்த், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. பதவியேற்று இன்னும் ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதற்குள்ள சர்ச்சை ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இருந்தே ஒரு கண்டனமானது தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போனதுன்றது புரோட்டோகால் தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குன்னு ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் இது நடந்திருக்க கூடாது, தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்கணும்னு இன்னொரு கருத்து முன்வைக்கப்படுது. உங்கள் பார்வை என்ன? பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இந்த ஆண்டு உள்துறை அமைச்சகம் இந்த வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும், அதுவும் 3 நிமிடம் 10 வினாடிகள் இருக்கக்கூடிய 6 ஸ்டான்ஸா உள்ள முழு வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி வரும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும், ஆளுநர்கள் வரும் நிகழ்ச்சிகளிலும் இதுதான் புரோட்டோகால் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் நடந்த நிகழ்வு தான் இது. இன்று வேறு எந்த அரசு பதவியேற்பு நடந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்தினுடைய உத்தரவு. அத போய் உட்கார்ந்துகிட்டு இப்பதான் ஒரு அரசு பதவி ஏற்று இருக்கிறது, அதுல நீங்க பிரச்சனை உண்டாக்குறதுங்கிறது அது நாகரீகம் இல்லாத ஒன்று. இப்ப நீங்க உங்களுக்கு வந்தே மாதரம் வேண்டாம்னா நீங்க கோர்ட்ல போயிட்டு உள்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கிற இந்த உத்தரவு செல்லுபடி ஆகாது என்று நீங்கள் கோர்ட்ல வாத வைக்கலாமே. இவரு விஜய் என்னங்க பண்ணுவாரு? அதுக்கு இல்ல, இவங்க ரெசிஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. எப்படி என்ன பண்ண முடியும்? நான் பதவி ஏற்க மாட்டேன், இல்ல நமக்கான மரபு நம்ம இததான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. இல்லைங்க, இது புதுதாக வந்திருக்கிற ஒரு ரூலு. இப்போ ஆளுநரே நம்ம பார்த்தோம், சட்டப்பேரவையில ரவி இருக்கும்போது சில பிரச்சனைகள், தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, இது முதல்ல பின்னாடி எது வரணும் அது வரணும்ங்கிறதெல்லாம் பிரச்சனை ஆச்சு. இப்ப சரி, இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரு வீரபாண்டியன் அவர்களுக்கு விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? இல்லாட்டி நான் பதவி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லணுமா? என்ன சொல்லணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? அவரு கண்டனம் தெரிவிக்கணுமா? ஆட்சி பொறுப்பு பதவி ஏற்பதற்கு முன்னாடியே கண்டனம் தெரிவிக்கணுமா? இல்ல ஹூ டேக்ஸ் கால் ஆன் தட் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் வரும் இல்லையா? இது புதிதா பதவியேற்கிற அரசா இல்ல ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து எடுக்கக்கூடிய கால அப்படின்னு? இல்லைங்க, அன்பார்ச்சுனேட்டா இது ஆளுநர் இல்லாமல் ஒரு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய அரசியல் சாசன சட்டம். அதனால ஆளுநர் பங்கேற்காமல் ஒரு விழா நடத்த முடியும்னா இதுக்கு இங்க வந்தே மாதரம் இல்லாமயே நீங்க பாடிட்டு போய் நீங்க தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த புரோட்டோகால் புதிதாக வந்திருக்கிற ஒரு ரூல், அந்த ரூலை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பதவியேற்புக்கே விஜய் ஆட்சேபனை தெரிவிக்கணும்னு சொல்வது நியாயமற்ற ஒரு செயல். பிரச்சனை இருக்கு, மேலும் இந்த மாதிரி அடிக்கடி வந்தால் அதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னா கூட ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணுவார் அவரு? இப்பதான் வந்திருக்காரு, பதவியேற்புக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. வந்தே மாதரம் முதல் வாட்டி பாடினது நிகழ்ச்சியின் துவக்கத்துல. அப்போ விஜய் சிஎம் பதவி ஏற்கல. அப்ப எப்போ நீங்க என்ன அப்போ நான் இப்ப நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன், அதை மாத்தினாதான் பதவி ஏற்பு விழா நடக்கும்னு சொல்ல முடியுமா? இது வெறும் ஒரு அரசியல் காரணங்களுக்காக. அதனால இது வருந்தத்தக்க ஒன்றுங்க. ஏன்னா ஒரு புது அரசு வந்திருக்காங்க, கிவ் தம் சம் டைம். ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ நீங்க குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சரா பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி இது இசைக்கப்பட்டது, ஓகே. இதுக்கு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இல்லைங்க, ஆளுநர் அந்த ஃபங்க்ஷனுக்கு, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆளுநர் வந்தாலும் இது மரபாகத்தான் இருக்கும். அவர் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம யாருன்னா நீதிமன்றத்துக்கு போய் அதை மாத்திக்கலாம், அது தப்பே கிடையாது. இப்போ சிபிஐ நாளைக்கு தமிழ்நாட்டுல வந்தே மாதரம் பாடக்கூடாது நிகழ்ச்சியில அப்படின்னு அவங்க கோர்ட்டுக்கு போலாமே, ஏன் போகல? அது இப்ப முன்னாடியே போயிருக்கலாம். பிப்ரவரி மாசம் வந்த ரூல், ஆர்டர். அந்த ஆர்டருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்ற திமுக தோழமை கட்சிகளும் எல்லாரும் கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க, பாடக்கூடாதுன்னு. I got your point, sir. Right. Thank you so much. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடுவதா என்ற ஒரு சர்ச்சை தற்பொழுது வெடித்திருக்கிறது. ஏற்கனவே திமுக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவின் ஆதரவு கட்சியான சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்தில் பாடியிருக்க கூடாது, முதலிடத்தில் தான் பாடியிருக்க வேண்டும், நமது மரபை பின்பற்றியிருக்க வேண்டும் அப்படின்னு தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.